ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓப்பன் ஆஃபீஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸில் பேஜ் பிரேக் எடுப்போம். சொல்லித்தரேன். பேஜை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன் ஸ்டூடெண்ட். பேஜ் மேனுவல் பிரேக்குன்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க டோட்டில். அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன் ஸ்டூடெண்ட். இப்போ என்னென்னா, எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, இது இருக்குது பாருங்கள், 2 பறவை பறக்கிறது மாதிரி. 4 இருக்கும், ஓப்பன் ஆஃபீஸ் 4 இருக்கும், ஓப்பன் ஆஃபீஸ் 4.1 12ன்னு இருக்கும், எது வேணாலும் இருக்கும். எப்படி ஓப்பன் பண்ணோன்னா, முன்னாடி மாதிரியே விண்டோஸ் கீ அப்படியே ஆரை செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி ஆரை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ரன் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு எஸ், கேபிட்டலாக இருந்தாலும் ஸ்மாலாக இருந்தாலும் சரி, எஸ் ரைட்டர் RITER அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்து பாருங்கள். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் மட்டும் ஓப்பன் ஆகிடும். என்ன கொடுப்பீங்க? விண்டோஸு ஆரில் எஸ் ரைட்டர், SWRITER, கேபிட்டலாக இருந்தாலும் ஸ்மாலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்னன்னா, இதில் தான் ரேண்டு ஒர்க் ஆகாதா, அதனால் நான் வேர்டில் ஒரு பேரா டைப் பண்ணி வச்சுக்கிறேன். அது Ctrl A கொடுத்தீங்கன்னா வேர்டு டாக்குமெண்ட்டில் எல்லாமே செலக்டு. அதை Ctrl C கொடுத்து நான் இங்கே என்ன பண்ணி வைக்கிறேன், ரைட்டரில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து இங்கே பேஸ்ட் ஆகும் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன பண்ணுறேன், எத்தனை மல்டிபிள் பேஸ்ட்டு, ஒரு பேஸ்ட்டை வச்சு மல்டிபிள் பேஸ்ட்டு பண்ணலான்னு சொன்னேன். அதனால் மல்டிபிள் பேஸ்ட்டு பண்ணிக்கிறேன். அதாவது இதே பாருங்கள், 2 பேஜுக்கு 2.5 பேஜுக்கு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன செய்யணும், பேஜை பிரேக் பண்ணணும். எனக்கு இங்கே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் செட்டப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்மெட்டில் போய் தான் பேஜ் செட் பண்ணோம். ஃபார்மெட்டில் பேஜில் போயிட்டு இங்கே பாருங்கள், ஃபார்மெட்டில் பேஜில் போயிட்டு பேஜ் செட் பண்ணோம். அது முன்கூட்டியே சொல்லி கொடுத்துட்டேன் ஸ்டூடெண்ட். இப்போ இது சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பேஜ் செட் பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக் பண்ண போகிறேன். இப்போ இதை என்ன பண்ணுங்க, இதை இப்படி வச்சுட்டு கடைசியாக எடுத்துப்போம். பேஜ் பிரேக்னா என்ன, இந்த பேஜிலேருந்து அந்த பேஜுக்கு போகணும். சரி, இந்த டெம்ப்ளேட்னு வச்சுப்போமா, இல்லை டைரக்ட்லி, ஸ்பெசிஃபை டைரக்ட்லி, இதோ இருக்குது பாருங்கள். இங்கே வச்சுப்போம். அது வேணால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். வித் யுவர் கரண்ட் டாக்குமெண்ட்டு, எதுலேருந்து அடுத்த பேஜுக்கு போகணும், அந்த மிச்சம் உள்ள பேராங்கிறத அந்த பேஜோட எதுவுமே லிஜிபிளாக செய்யணும். பேஜோட லாஸ்ட் புள்ளி முடிஞ்ச உடனே கர்சரை வச்சுக்கிறீங்க ஸ்டூடெண்ட். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே போயிட்டு இன்சர்ட் மெனு போகிறீங்க. அதில் பேஜ் பிரேக்குன்னு இருக்கும். ரொம்பலாம் எதுவும் இதிலலாம் பார்க்காதீங்க ஸ்டூடெண்ட். வேணுங்கிறது மட்டும் இன்சர்ட்டில் தான் ஹெட்டர், ஃபூட்டர் எல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், இன்சர்ட் மெனுவில் இந்த இன்சர்ட்டில் மேனுவல் பிரேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். மேனுவல் பிரேக்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இன்சர்ட்டில். இப்போ நம்ம அது லைன் பிரேக்கா காலம் பிரேக்கா எல்லாமே ஒன்று. நமக்கு தேவை பேஜ் பிரேக்கு. பேஜ் பிரேக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அங்கே கர்சரை வச்சுருக்கோமா, இப்போ ஓகே கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நம்ம அந்த லுக்கோடு வச்சோமா, இந்த லுக்கு பாருங்கள், இந்த லுக்கில் தானே ஸ்டூடெண்ட் வச்சோம். அதுக்கப்புறம் இருக்க எல்லாம் பேஜ் பிரேக் ஆகணும்னு வச்சோம். பேஜ் பிரேக் ஆகிடுச்சா. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செகண்ட் பிரேக் இதுலேயும் உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு இடத்துல எனக்கு இதுலேருந்து லுக்கு வேணாம். இந்த 3வது பேஜ் போயிடுச்சா. இப்போ எனக்கு இந்த பேஜில் 2 பேஜ் தான் இருக்குது, இந்த லாஸ்ட் பேஜில். இந்த ஒரு இது மட்டும் அடுத்த பேஜுக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன். யூ கேன் ஈஸிலி சேஞ்சில் கரண்ட் தேம் ஆர் யூஸிங் எ ஃபார்மெட் தட் யூ ஸ்பெசிஃபை டைரக்ட்லி. இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு திரும்பவும் இன்சர்ட் மெனு போகிறேன். மேனுவல் பிரேக்குன்னு ஃபஸ்ட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். 3 ஆப்ஷன் வரும், லைன் பிரேக்கா, பேஜ் பிரேக்கா, காலம் பிரேக்கான்னு. பேஜ் பிரேக் தான். இப்போ பாருங்கள், அடுத்த பேஜுக்கு போயிடுச்சா. அந்த இது வரையிலும் இருக்கும், இதை பாருங்கள், ஸ்பெசிஃபை டைரக்ட்லி வரையிலும் வந்துட்டு அடுத்த இதுதான் ஸ்டூடெண்ட்டு பேஜ் பிரேக்கு. இப்போ திரும்ப அண்டு கொடுத்து எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிக்கிறேன். ஒரே இதுலேயே நான் செஞ்சு காமிக்கிறேன். அண்டு கொடுத்து இப்போ ஒன்றா பண்ணிக்கிறேன். ஒரு பேஜாக இருக்கா. இப்போ இதையே ஃபுல் காப்பி பேஸ்ட்டு Ctrl C கொடுத்து எப்படி காப்பி பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எத்தனை, ஒரு பேஜ் ஃபுல்லும் இருக்கா. இந்த ஒரு பேஜையும்
இன்னொன்று கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி, திருப்ப அடுத்த பேஜில் போய் நான் பேஸ்ட். அப்போ உங்களுக்கு எத்தனை பேஜ் இருக்குது? 2 பேஜ் இருக்குது. அந்த 3வது பேஜ் இல்லை, அது அப்புறமா பார்த்துப்போம். இப்போ இந்த 2 பேஜை நான் என்ன பண்ண போகிறேன்? லைன் பிரேக். லைன் பிரேக் மீன்ஸு இந்த ஃபஸ்ட்டே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு கலர் கொடுத்துருங்க. அதாவது இது ஒரு ரெட் கலர், எல்லோ, ஒரு எல்லோ இதாகாது உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். எல்லோவில் இது பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணுறேன், ஒரு டார்க்கு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த லைன் பிரேக் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த லைனு பிரேக் ஆகணும். அதாவது டாக்குமெண்ட் இது நமக்கு தேவையில்லை. இதை வந்து சரி ஃபுல் கொடுத்தே பார்க்குறேன். இங்கே கர்சரை வச்சுட்டு திரும்பவும் இன்சர்ட் போகிறீங்க. இன்சர்ட் போயிட்டு அதே மேனுவல் பிரேக்கு கிளிக் பண்ணுறீங்க. இப்போ அந்த ஒரு லைனுங்கிறத டிக் பண்ணி ஓகே கொடுங்க. அந்த லைன் பிரேக் ஆகிடுச்சா? இங்கே பாருங்கள், அந்த லைனை அடுத்து வந்துருச்சா? ஓகேங்களா? அந்த லைனோட கட் ஆகுது. இப்போ திரும்பவும் பிளாக்ஸில் வச்சு எனக்கு வென் யூ ஆர், அது வந்து செகண்ட் லைனுக்கு வரணும். திரும்பவும் இன்சர்ட் போயிட்டு மேனுவல் பிரேக்கில் லைன் பிரேக் வச்சு லைனை கொடுத்துறேன். பாருங்கள், 3 லைன் ஆகிடுச்சா? இதுதான் ஸ்டூடெண்ட்டு லைன் பிரேக்கு. ஓகே, இப்போ இதை பண்ணிங்க பாருங்கள், அந்த பழசையே கண்டினியூ பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 காலமாக மாற்றுறோம். காலம் செய்ய போகிறோம். 2 காலம் 3 காலம். காலமை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். காலமை 2 காலம் 3 காலம் பண்ணுறோம். காலத்தை பிரேக் பண்ணுறோம். காலம் 2 காலம் 3. காலம் பிரேக், லைன் பிரேக் இன் காலம். காலம் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணலாம், ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், ரெட்டு கொடுத்துக்கிறேன். ரெட்டு கொடுத்துட்டு இதில் போல்டு பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 15 வச்சுக்கிறேன். சென்ட்ரு பண்ணிக்கலான்னு இருக்கேன், சென்ட்ரு பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் திக்காக அது மாதிரி வச்சுக்கிறேன். திக்காக வச்சா வேறு வைக்கணும். ஏரியல் பிளாக் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு எல்லோ ஷேடு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காலம் ஃபுல்லும் செலக்ட் பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட். அந்த பழைய இதே தான் காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்மெட்டில் தான் இருக்குது காலம். ஃபார்மெட்டு டேபு அல்லது மெனு. இப்போ ஃபார்மெட்டுக்கு போகிறோம். இதோ இருக்குது பாருங்கள், காலம்ஸ். காலம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காலம்ஸுன்னு வந்துடும். இதில் 2 காலம் 3 காலம்லாம் இருக்குல்ல, நம்ம 2 காலம் பண்ணால் போதும். 2 காலம், அங்கே 2 காலம்ஸ்னு வந்துருச்சா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸிங் கொடுக்குறேன். ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும் ஒரு 70 ஸ்பேஸ் வச்சுக்கலாம். 70 cm. அதாவது இப்படி இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நடு கேப்பு விடுறது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், செப்பரேட்டர் லைனை போட போகிறேன். லைனை வச்சு செப்பரேட் பண்ணி காமிக்க போகிறேன் 100% அந்த திக்கில். இப்போ பாருங்கள், லைனை செப்பரேட் பண்ணி காமிச்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எந்த செக்ஷன்னு கேட்டால் பேஜ் ஸ்டைல் டிஃபால்ட்டாக இந்த செலக்டட் செக்ஷன். இப்போ நான் ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஓகே கொடுக்குறேன். 2 காலமாக வந்துடுச்சா? இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோம்னா எல்லா காலமும் வரும். இப்போ நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணதுனால ஒரு காலம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணல, அது செலக்டட்னு போட்டிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் இதுக்கு போயிட்டு அதுலேயே ஃபார்மெட்டில் இங்கே பாருங்கள், அதே பேஜில் பார்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் திக்காக ஏதாவது ஒரு ஸ்டைலாக ஒரு பார்டர், அதுக்கு ஒரு கலரும் கொடுத்துட்றேன். என்ன கலர், இதிலலாம் ஒன்றும் கலர்லாம் இருக்காது. இந்த கலர் கொடுத்து இப்போ எப்படி இருக்கணும், ஸ்பேஸிங் எல்லாம் சொல்லிட்டோம். இதோ இதுதான். இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட். பாருங்கள், பார்டருக்கு கலர் வந்துடுச்சா?
கலரோட பிரிச்சிருச்சா? ஓகே. இது தனி பார்டர். சரி, இது பேஜ் பார்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காலத்தையே பிரேக் பண்ண போகிறேன். அதாவது இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டை தான் பிரிச்சிருக்கேன், அடுத்ததை பிரிக்கலை பாருங்கள். அது சிங்கிள் காலமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டும் டபுள் காலமாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு பிக்சர் சின்னதாக இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டுக்கு போகிறேன். காலத்துக்கு ஃபார்மெட்டு, காலத்தை பிரிக்கிறதுக்கு, காலத்தை பிரேக் பண்ணுறதுக்கு இன்சர்ட்டு. அதே மேனுவல் பிரேக்கு தான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்சர்ட் வந்துருதா? நம்ம பேஜ் பிரேக் பண்ணோம். இப்போ என்ன, காலம் பிரேக்கில் கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் காலியாக வந்துருச்சா? இங்கே போயிடுச்சு. அந்த இது வரையிலும் இதாகுது, மற்றதெல்லாம் சிங்கிள் காலமாக இருக்குது பாருங்கள். அது வரையிலும் மட்டும் இதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் மவுஸை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த பாருங்கள், இந்த இடத்துல மவுஸை வச்சுட்டு இந்த பிளிங்க் ஆகுது, இன்சர்ட்டுக்கு போய்க்கிறேன். இது சும்மா இப்போ உங்களுக்கு அப்புறமா பிக்சர் கிளியராக சொல்லித்தரேன். இப்போ இது வந்து இப்போ இதில் போயிட்டு பிக்சர் இருக்குது பாருங்கள். இன்சர்ட்டில் தான் எல்லாம் பொறுத்துன்னா அங்கே இருக்கும். ஸ்கேன் பண்ணோன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ஃபைல்லேருந்து எடுக்கணும். அப்படின்னும் போது என் ஃபைலில் என்ன வச்சுருக்கேன், இந்த மாதாவை எடுத்துக்கலாமா? அந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, மாதா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோடனே மாதா ஃபோட்டோ வந்துடுச்சு. ஆனால் மாதா ஃபோட்டோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த இடம் பத்தலை. இந்த இடத்த நான் இது பண்ணி இங்கே பாருங்கள் தள்ளி விடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சின்னது பண்ணி. அதை விட இந்த பிக்சரை என்ன பண்ணணும், ரைட் கிளிக் கொடுத்து ரேப்பு பண்ணிக்கணும். ரேப்பு பண்ணிட்டீங்கன்னா ரேப்பு பிக்சர் அப்படின்னா பேஜ் ரேப்பு அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். அந்த பேஜில் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 இது இருக்குல்ல, அதை பாயிண்டர், அந்த பாயிண்டரை வச்சு நான் என்ன பண்ணுறேன், மாதா ஃபோட்டோவை இங்கே பாருங்கள் கண்ட்ரோலை பிடிச்சி சரி பண்ணிக்கலாம். இதை வந்து கரெக்டாக இழுத்து விட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படி சரி பண்ணி நான் இழுத்து விட்டுக்கிறேன் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இதுதான் பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து இந்த இடம் வந்து அது பிரேக் ஆயிடுச்சு டோட்டலாக அந்த ஃபோட்டோ வச்சதுனால. சரி, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த இதுலேயே போயிட்டு இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம், இந்த டாக்குமெண்ட் வரையிலும் முடியட்டும் அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணுறேன், இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு அந்த காலத்தையும் நான் கீழே இறக்குறேன், அதையும் கீழே இறக்குறேன். அப்படி இல்லைன்னா இதுலேருந்து இதோ பாருங்கள் இங்கே இருக்குங்களா, அடுத்து இதோ இந்த இதில் கரண்ட்டு டாக்குமெண்ட்டு லுக்குன்னு இங்கே போயிட்டு கிளிக் பண்ணி அந்த காலத்தையே பிரேக் பண்ணுறேன். திரும்பவும் போயிட்டு இன்சர்ட் போயிட்டு இங்கே பாருங்கள் மேனுவல் பிரேக்கு, அதுலேயே அந்த காலத்தையே திரும்ப பிரேக் பண்ணுறது. ஓகே கொடுத்தோன்னா அதை அடுத்த பேஜுக்கு போயிடுது பார்த்தீங்களா, அதோட அடுத்த பேஜுக்கு போகுது. இப்போ நான் இங்கெல்லாம் ஏதோ கண்டென்ட் அடிக்க போகிறதுனால நான் பிரேக் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த லைனை பிரேக் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ள லைன் எனக்கு வந்து லைனுக்கு இடையில ஏதோ ஹெட்டிங் கொடுக்கணும். அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், அப்படி கிளிக் பண்ணிவிட்டு லைனை எல்லாமே அடுத்த லைன் வரும். இப்போ இன்சர்ட்டுக்கு போயிட்டு அதே மேனுவல் பிரேக்கு தான். மேனுவல் பிரேக்குக்கு போயிட்டு அந்த காலத்தையே பிரேக் பண்ண காலத்தையே லைனை பிரேக் பண்ணுறேன். அடுத்தது வந்துருச்சா, இங்கே பாருங்கள். அடுத்து என்டர் தட்டி எங்கே வேணாலும் நான் ஊற்றிக்கலாம். இங்கே ஏதோ சம்திங் நான் வந்து ஹெட்டிங் அடிக்க போகிறேன். இதுக்காக வேண்டி தான் நான் அந்த லைனை பிரேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட், இதை வந்து இதால் பண்ணிக்கணும், ஸ்பேஸ் பாரால் பண்ணிவிட்டு ஏதோ ஹெட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறான், இன்ஸ்டியூட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று போடுறேன். அது கீழே 1 by 1 கொடுக்க போகிறேன். அதை ஷிஃப்ட்டை பிடிச்சி லாஸ்ட்டில் இருந்தால் எண்டில் கர்சர் இருந்தால் ஹோமுன்னு கொடுத்து இப்போ இங்கே போயிட்டு
அதுக்கு ஏதோ ஒரு ப்ளூ கலர் குடுக்குறேன். சும்மா தான் ஸ்டூடண்ட் இதெல்லாம். அது வந்து ஏதோ ஷேடு குடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து போல்டு குடுத்துக்கிறேன். அதில போயிட்டு ஏதோ ஒண்ணு குடுக்குறேன். ஆ இப்படி குடுத்துக்கிறேன் ஸ்டூடண்ட். சும்மா ஒரு இதுக்காக வேண்டி. அவ்வளோதான் ஸ்டூடண்ட். இது வந்து இங்க இது பண்ணி போட்டீங்கன்னா, அங்க வந்துரும் ஸ்டூடண்ட். இதுதான் பேஜ் பிரேக்கு, காலம் பிரேக்கு, 2 காலம், காலம் பிட்வீன் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் இது சிங்கிள் காலம். அடுத்தது அப்புறம் இதிலேயே கன்டின்யூ பண்றேன் ஸ்டூடண்ட்ஸ். இப்ப பாருங்க ஸ்டூடண்ட். அதிலேயே இமேஜ் இன்சர்ட் பண்றத சொல்லிக் குடுக்குறேன் ஸ்டூடண்ட். இமேஜை இந்த இடத்துல இன்சர்ட் பண்றது. இப்ப இந்த இடம் காலியா இருக்குல்ல ஸ்டூடண்ட், இது இங்க போயிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ். நம்ம அதனால இந்த செகண்ட் பேஜ்ல இந்த கர்சரை வச்சுட்டு செகண்ட் பேஜோட ஸ்டார்டிங்ல வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது அங்கே வந்துடும் ஸ்டூடெண்ட். பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக ஃபில் ஆகிடும் ஸ்டூடெண்ட்டு. அதே போல் இந்த பேஜில் இந்த இந்த பேஜ் இருக்குல்ல, இங்கே இப்படி வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணேன் நான், அதனால் அதை விட்டுருங்க. அங்கே வந்துடும் ஸ்டூடெண்ட். இப்போ பாருங்கள் அங்கே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் இதுவும் ஃபுல்லாக இருக்குது, இது வரையிலுமே ஃபுல்லாக இருக்குது. அது பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் பேஜ் பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ண போகிறேன். இதோ பாருங்கள் இந்த டைரக்ட்லி இருக்குல்ல, அங்கே போயிட்டு நான் ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம், அதுலேயும் போடலாம், இல்லை கொஞ்சம் நான் கேப்பு கொடுத்துக்கிறேன். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ருன்னு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்குது. நம்ம வியூ மெனுவில் போயிட்டு இதை எடுத்துடுறேன். டூல் பார்ஸில் போயிட்டு இப்போ பாருங்கள் கீழே எதுவுமே இல்லையா, கீழே எதுவுமே இல்லை பாருங்கள், புரியுதுங்களா? அதே போல் இங்கேயும் பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே மறைஞ்சிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டி விண்டோ ஸ்டூடெண்ட்டு. இந்த 3 இது இருக்குல்ல, ஹைடாகி இருக்குது. இதை இழுத்துக்கலாம், என்னென்ன செய்ய போகிறோமோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி. இந்த 3 விண்டோவை பிடிச்சி குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அது போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்க வேணாம், அது இந்த இடத்துல தான் இருக்கும். அது வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் மவுஸை வச்சுட்டு இப்போ வியூ பட்டன் போகிறோம். இமேஜ் வியூ பட்டன் போயிட்டு வியூவில் டூல் பார்ஸ். டூல் பார்ஸ் என்ன பண்ண போகிறேன், நம்ம ட்ராயிங் தான் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன். ட்ராயிங்னா இங்கே பாருங்கள், இந்த கீழே பாருங்கள், இந்த கீழே அந்த டூல் பார்ஸ் வந்துடும். டூல் பார் கிளிக் ஆகாமல் இருக்கா, இங்கே கீழே வந்துடுச்சா டூல் பார், இந்த ட்ராயிங் டூலு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இதை கூட எடுத்துக்கலாம். ஸ்டாரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சு இதை பாருங்கள், இந்த இடத்துல வச்சு இதை பாருங்கள் ஸ்டாரை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இது ஒரு இமேஜ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேயே எடுத்துக்கலாம் அல்லது இங்கே கூட எடுத்துக்கலாம். இதோ இருக்குது பாருங்கள், இதை போயிட்டு இழுத்து விட்டுக்கலாம். அந்த 3 இதை லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம், உங்களுக்கு பத்தாமல் போயிடும். அதான் இப்போ இந்த கலரில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கலர் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கிரேடியண்ட்டாக தான் போட போகிறேன். இது கிரேடியண்ட்டாக போடுறேன். கிரேடியண்ட்டில் கலர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கலந்து வேணும் அப்படின்னா, எனக்கு இதை மாதிரி வேணும் கிரேடியண்ட்டில். எத்தனை அந்த டிரான்ஸ்பரன்சி எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும்னா, எனக்கு வந்து ஒரு 10% இருக்கணும் அப்படிங்கிறேன். 10%. அடுத்தது இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா லைன்லாம் வரும். இதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பொசிஷன்லாம் வரும். இது வந்து இது மாதிரி கொலாப்ஸ் மாதிரி தான். இப்போ டிரான்ஸ்பரன்சி வந்து சாலிடாக இருக்கணும்னு சொன்னேன்னா, இப்போ ஆக்சகனலாக இருக்கணும். இதுலேயே இருக்குது பாருங்கள், எது வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ குவார்ட்டர்ஸாக இது ஒரு மாதிரி சாலிடு. இது கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெட்டு வச்சிங்கன்னா சூப்பராக தெரியும். ஓகேங்களா? அடுத்தது இது இப்படி வேறு மாதிரி வைக்கணுன்னாலும் லைனராக அப்படி வச்சுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனுக்கு மட்டும் கலர் கொடுக்க போகிறேன். லைனோட கலர் பாருங்கள் அதே கலரில் இருக்குது. நான் பிளாக்கு கொடுத்துக்கலான்னு இருக்கேன். பிளாக்கோட வித்தையும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குல்ல, அதனால் நான் கொஞ்சம்
அதிகமாக கொடுக்க போகிறேன். எத்தனை பெர்சன்ட்டு ஸ்டைலு கொடுக்க போகிறேன், அந்த பிளாக்கோட வித்து ஒரு 10 அந்த மாதிரி பிளாக்கோட வித்து கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் திக்கு தெரியுதுங்களா? இங்கே லைனே தெரியுது பாருங்கள், நிறையா திக்கா. ஓகேவா? இந்த ஆரோலாம் நமக்கு வேணாம். பொசிஷன் சைஸ், அதாவது எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது. ரொட்டேட்டுன்னும் போது கீப் ரொட்டேட்டிங்னா அது அப்படியே திரும்பும். எத்தனை இதுன்னு இங்கே பாருங்கள். இங்கே பர்சன்டேஜ் கொடுக்கணும். இந்த பார்த்தீங்களா? அப்படி. அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது மறைஞ்சி, இதை பெருசு பண்ணிக்கலாம். இந்த 3 ஆரோவை பிடிச்சி இங்கே பாருங்கள், அந்த இது இருக்கா? இங்கே பாருங்கள், பெருசா சின்னது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட். வச்சுட்டு இதை டெலீட் பண்ணலாம், அப்புறம் எடுத்துக்கலாம், ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த 3 டெலீட் பண்ணாலும் அது அங்கே தான் இருக்கும். இது இருக்குது பாருங்கள், இங்கே வச்சு இப்படி கிளிக் பண்ணி விட்டுடலாம். டெலீட் பண்ணிங்கனாலும் அங்கே தான் இருக்கும். இதோ எப்படி டெலீட் பண்ணாலும் அது போகாது ஸ்டூடெண்ட், ஹைட் ஆகி இருக்கும், நம்ம இழுத்துக்கலாம். ஓகேங்களா? அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது வரையிலும் புரியுதா ஸ்டூடெண்ட்? இதுதான் வந்து இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது. இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது இது ஒரு காலம், 2 காலம் போட்டோம். இப்போ இது பிக்சரு இன்சர்ட் பண்ணோம், இமேஜ் இன்சர்ட் பண்ணோம். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டில் வர கேப்பு இங்கே வச்சு, இங்கே பாருங்கள், பேஜ், அதாவது பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஃபுல்லாக வர வரையிலும் அப்படியே ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள், கரெக்டாக. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. இது 2 காலம் 3 காலம் போடும்போது இதை இது பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்டு. இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிட்டே இருக்கும், நிறையா இருக்குது. அடுத்ததில் திரும்பவும் கண்டினியூ பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.